ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த அடிக்கிற குளிரில் வந்து ஜல்ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூடு, அதாவது வந்து இந்த எவரெஸ்ட் கறி மசால் பொடி நினச்சிட்டு அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் பார்த்திங்கன்னா அதில் ஜல்ஜீரான்னு போட்டிருந்தது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜீரா பவுடர் நிறைய ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு இது கணக்கில் ஒரு சிரப்பு, அதாவது நம்ம சர்பத் கணக்கில் தயாரித்து குடிக்கலாம் அப்படிங்கிறாப்புல அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு இந்த ஜல்ஜீரா போடு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி இந்துப்பு போட்டேன், கொஞ்சம் பெப்பர் போட்டேன். ஆனால் அதில் நிறைய பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே அரைச்சி ஊற்ற சொல்லியிருந்தது. ஆனால் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணலை. ஜஸ்ட்டு அதில் எனக்கு இருக்கிற ப்ரொவைட் பண்ணுறாப்புல இந்த புதினா இலை இருந்தது, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கடைசியில் நாட்டு சக்கரை போட சொல்லியிருந்தது. என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை, அதனால் தேன் ஹனி ஆர் நாட்டு சக்கரை அப்படின்னு போட்டிருந்தாப்புல. அதனால் நான் வந்து தேனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஐஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வாட்டரே எங்கள் ஐஸு சில்லுன்னு தான் இருக்குது. அதனால நான் ஐஸ் போடலை. ஐஸ் க்யூப் போட்டால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேலே ஐஸ்கிரீம் போட்டால் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக வந்து இந்த பானிபூரிக்குள்ளே ஊற்றி தருவாங்கள்ல நம்ம ஊரில், ஒரு மாதிரி க்ரீன் கலர் லிக்யூடு, அந்த லிக்யூடு போல் தான் டேஸ்ட்டு இருந்தது. பட் வந்து நேற்று வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் அது வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அப்படியே கால்லேருந்து தலை வரைக்கும் சில்லுன்னு பிடிச்சது. இனிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே கலந்துருந்தது. ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் வயிறு தான் கடாபுடான்னு ஆகிடுச்சு. ஆனால் கூட நான் வந்து இது முதல்ல ட்ரை பண்ணேன். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சா என்ன, டேட் பேன் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. என் டாக்டர் வீட்டில் இருந்தது. நான் மசால் பொடியும் நினச்சி எடுத்துருந்தது. ஆக்சுவலாக இது ஒரு ஜல்ஜீரா. இது நம்ம ஊர்லேயும் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஊர் எவரெஸ்ட் பிராண்டு தான் இது. ஆனால் நம்ம ஊரில் இதெல்லாம் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறதோட சரி, இதெல்லாம் வாங்குறது கிடையாது. இது எதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல. நான் தான் நேற்று வந்து டப்பாவையே உடச்சேன். வந்து இது எதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து அவங்க ஏதாவது யூடியூப்பில் பார்த்து வச்சுருந்தாங்களான்னு தெரியல. பட் வந்து நான் குடித்தேன். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு சிரப் குடித்ததே கிடையாது. தேங்க்யூ.